திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது விலை ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வங்கி கணக்கை தேடி வரும் 50 லட்சம் ரூபாய். இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எளிதாக 50 லட்சம் ரூபாய் வரை சேமிக்க வழியுள்ளது. சில அடிப்படை விஷயங்களை செய்தால் போதும் எளிதாக 50 லட்சத்தை சேமிக்க முடியும். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் சுகன்யா சம்ருத்தி யோஜனா திட்டம் எனப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்களின் சேமிப்பிற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் உயர்கல்வி, திருமணம், மருத்துவ தேவைக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாய் ஆகும். அருகில் இருக்கும் அஞ்சல் அல்லது வங்கிகளில் இந்த தொகையை செலுத்தி கணக்கை தொடங்க முடியும். பெண்ணுக்கு திருமணமாகும் வரை பணத்தை செலுத்த முடியும். அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை வருடம் வைப்பு தொகையாக செலுத்த முடியும். வருடம் 1.25 லட்சம் செலுத்தினால், அதாவது மாதம் 10,000 வரை செலுத்தினால் 21 வருடம் கழித்து 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த சேமிப்பு தொகையை வருமான வரி ரிட்டர்ன் செலுத்தும் போது காட்டி வருமான விலக்கு பெற முடியும். உதாரணமாக 1.5 லட்சம் ரூபாய் மாதம் கட்டுகிறீர்கள் என்றால் அதற்கான விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். வருமான வரி சட்டப்பிரிவு 80C கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இந்த சேமிப்பு திட்டத்தின் இடையில் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. உதாரணமாக பெண்ணின் மேல் படிப்பிற்கு பணம் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அதுவரை சேமித்து வட்டியோடு இருக்கும் பணத்தில் 50% அதாவது பாதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதேபோல் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்படும் கூடுதல் வட்டிக்கும் கூட வருமான வரி செலுத்த தேவையில்லை. இந்தியாவில் பெண்களின் நலனுக்காக என்று பல்வேறு திட்டங்கள் உள்ளன. மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை வழங்கி வருகின்றன. மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் ஒரு சேமிப்பு திட்டம்தான் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஆகும். பெண்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து குறைந்த சேமிப்பு ஆனால் நிறைய வருமானம் வரும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் நிறைய லாபம் வட்டி மூலம் கிடைப்பதால் பெற்றோர்கள் பலரும் இதை விரும்புகின்றனர். இதனால் அதிக அளவில் இந்த திட்டத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். பிரதமர் மோடி தொடங்கி வைத்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 11,16,815 ரூபாய் வரை சேமிக்க வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 10 வயதுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் பெயரில் திட்டத்தை தொடங்கலாம். பெண்கள் குழந்தைகள் வயது 10ஐ கடந்ததும் அவர்கள் பெயருக்கு திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும். 15 ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்ய முடியும். 21 ஆண்டுகளுக்கு பின் டெபாசிட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு திட்டம் மத்திய மாநில அரசு துவங்கி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு திட்டம். இதில் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் மாதம் 10,000 ரூபான்னு போட்டிங்கன்னா அந்த 21வது வருஷத்தில் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.